हरे कृष्ण। श्रीमद् भागवतम ரெண்டாவது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. 17வது ஸ்லோகம் 7வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம். ஜாயன் குணைர் அவரஜோ அப்யதிதே சுதானாம். ஜாயான் குணைர் அவரஜோ அபி அதிதே சுதானாம். ஜாயன் குணைர் அவரஜோ அப்யதிதே சுதானாம். ஜாயான் குணைர் அவரஜோ அபி அதிதே சுதானாம். லோகான் விசக்ரம இமான் யத் அதாதியக்ஞா. 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 க்ஷ்மாம் வாமனேன ஜக்ருஹே த்ரிபதச்சலேன. மாம் வாமனேன ஜக்ருஹே த்ரிபதச்சலேன. க்ஷ்மாம் வாமனேன ஜக்ருஹே த்ரிபதச்சலேன. மாம் வாமனேன ஜக்ருஹே த்ரிபதச்சலேன. யாச்னாமிருதே பதிச்சரன் பிரபுபிர்ன சால்யः. யாச்னாமிருதே பதிசரன் பிரபுபிர்ன சால்யः. யாச்னாமிருதே பதிச்சரன் பிரபுபிர்ன சால்யः. யாச்னாமிருதே பதிசரன் பிரபுபிர்ன சால்யः. திரும்ப சொல்லுங்க. ஜாயான் மிகச்சிறந்த, குணை குணங்களால், அவரஜ உன்னதமானவர், அபி அவர் அத்தகையராயினும், அதிதே அதிதியின், சுதானாம் ஆதித்யர்கள் எனப்படும் எல்லா மகன்களின் விட, லோகான் எல்லா லோகங்களும், விசக்கிரமே மிஞ்சிவிட்டது, இமான் இப்பிரபஞ்சத்தில், யத் யார் ஒருவர், அத எனவே, அதியக்ஞ பரமபுருஷ பகவான், ஸ்மாம் எல்லா நிலங்களும், வாமனேன வாமன அவதாரத்தில், ஜக்ருஹே ஏற்றுக்கொண்டார், திரிபத 3 அடிகள், சலேன பாசாங்கு செய்வதன் மூலமாய், யாச்னாம் யாசித்து, ருதே இல்லாமல், பதிசரன் சரியான வள்ளியை மீறி, பிரபுபி அதிகாரிகளால், நான் ஒருபோதும் இல்லை, சால்ய பறிக்கப்பட்டுவிட. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு
அபயச்சரணரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, ஸ்தாபக ஆச்சாரியார், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு திரும்ப சொல்லுங்க. பௌதிக குணங்களுக்கெல்லாம் மேற்பட்டவரான பகவான் அதிதியின் இளைய மகனாக தோன்றிய போதிலும் ஆதித்யர்கள் எனப்படும் அதிதி புத்திரர்களின் நற்குணங்களை எல்லாம் அவர் மிஞ்சியவராக இருந்தார். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா கிரகங்களையும் முக்குணங்களையும் அவர் கடந்தவராக இருப்பதால் அவரே பரமபுருஷ பகவான் ஆவார். 3 அடி நிலத்தை யாசிக்கும் பாவனையில் பலி மகாராஜனின் எல்லா நிலங்களையும் அவர் எடுத்துக்கொண்டார். ஒருவருக்கு உரிமையான உடைமையை யாசித்து பெறாமல் அதை எடுத்துக்கொள்ள எந்த அதிகாரிக்கும் உரிமை இல்லை என்ற காரணத்தினால் மட்டுமே அவர் அவ்வாறு யாசித்தார். பொருளுரை. பலி மகாராஜனின் வரலாறும் வாமன தேவருக்கு அவர் அளித்த தானமும் ஸ்ரீமத் பாகவத்தின் 8ஆம் காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. பலி மகாராஜன் பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்கள் அனைத்தையும் கைப்பற்றி அவற்றை தனது உடைமையாக்கி கொண்டார். அரசன் ஒருவன் மற்ற அரசர்களை பலத்தால் கைப்பற்றலாம். இத்தகைய உடைமை நியாயமானதென்று கருதப்படுகிறது. எனவே பலி மகாராஜன் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து நிலங்களையும் தன் வசமாக்கி கொண்டிருந்தார். அத்துடன் அவர் பிராமணர்களுக்கு தானம் செய்பவராகவும் இருக்க நேரிட்டது. எனவே பகவான் ஒரு பிராமண யாசகராக வேடம் தரித்து பலி மகாராஜனிடம் 3 அடி நிலத்தை யாசித்தார். பகவான் அனைத்திற்கும் உரிமையாளராகையால் அவர் பலி மகாராஜனிடமிருந்து எல்லா நிலத்தையும் பறித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. ஏனெனில் பலி மகாராஜன் அவ்வெல்லா நிலங்களையும் அரசனுக்குரிய உரிமைகளின் மூலமாக பெற்றிருந்தார். இத்தகைய சிறிய தானத்தை வாமன தேவர் பலி மகாராஜனிடம் யாசித்த பொழுது பலி மகாராஜனின் குருவான சுக்கராச்சாரியார் இதுக்கு மறுப்பு தெரிவித்தார். ஏனெனில் விஷ்ணுவே யாசகராக வேடம் தரித்து வாமன தேவராக வந்துள்ளார் என்பதை அவர் அறிந்திருந்தார். யாசிக்க வந்திருப்பவர் விஷ்ணுவே என்பதை அறிந்த பலி மகாராஜன் தனது ஆன்மீக குருவின் உத்தரவை மீறி யாசிக்கப்பட்ட நிலத்தை தானமாக கொடுத்துவிட உடனே சம்மதித்தார். இந்த ஒப்பந்தத்தின்படி பகவான் வாமன தேவர் தனது முதல் 2 அடிகளால் பிரபஞ்சத்தின் எல்லா நிலங்களையும் அளந்துவிட்டார். அதன் பின் பலி மகாராஜனை பார்த்து 3வது அடியை எங்கு வைப்பதென்று கேட்டார். பலி மகாராஜன் பகவானின் மீதுள்ள அடியை தன் தலைமீது தாங்கிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். இதனால் பலி மகாராஜன் தனது உடைமைகள் அனைத்தையும் இழந்து விடுவதற்கு பதிலாக பகவானே தமது நித்திய சகாவாகவும் வாயில் காப்பவனாகவும் இருக்கும் வரத்தை பெற்றார். எனவே பகவானின் திருப்திக்காக அனைத்தையும் கொடுத்து விடுவதால் ஒருவன் எதையும் இழப்பதில்லை. மாறாக அவன் எதிர்பார்த்திருக்கவே முடியாத அனைத்தையும் பெற்று விடுகிறான். 18வது ஸ்லோகம். நார்த்தோ பலேர் அயம் உருக்ரமபாத கௌச்சம் சௌச்சம் ஆபஷிகா திருதவதோ விபுதாதிபத்யம் யோவை பிரதிஸ்ருதம் மிருதேனா சிகீர்ஷதன்யத் ஆத்மானம் அங்கமனசா ஹரயே அபிமேனே. மொழிபெயர்ப்பு. பகவானின் தாமரை பாதங்களை கழுவிய நீரை தம் தலைமீது தெளித்து கொண்ட பலி மகாராஜன் தமது ஆன்மீக குருவால் தடை விதிக்கப்பட்டிருந்தும் தமது வாக்குறுதியை தவிர வேறெதையும் நினைக்கவில்லை. பகவானின் 3வது அடிக்காக அவர் தமது சொந்த உடலையே அர்ப்பணித்தார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அரசனுக்கு தமது வலிமையால் கைப்பற்றிய சொர்க்கலோக ராஜ்யமும் கூட மதிப்புடையதாக தெரியவில்லை. பொருளுரை. பலி மகாராஜன் தாம் செய்த மிகப்பெரிய ஜட தியாகத்திற்கு பதிலாக பகவானின் உன்னதமான ஆதரவை பெற்றார். இதனால் முன்பு இருந்ததை விட அதிகமான வசதிகளை கொண்ட ஓரிடத்தை வைகுண்ட லோகத்தில் அவரால் பெற முடிந்தது. இவ்வசதிகள் நித்தியமான இன்பம் அளிப்பவை ஆகும். எனவே அவரது பௌதிக பலத்தால் அவர் ஆக்கிரமித்து கொண்டிருந்த சொர்க்கலோக ராஜ்யத்தை தியாகம் செய்துவிட்டதால் அவர் சிறிதும் இழந்தவராக விடவில்லை. அதாவது கடினமாக உழைத்து சம்பாதித்த பௌதிக உடைமைகளை பகவான் பறித்து கொண்டு நித்திய வாழ்வு, ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவற்றை
வழங்கக்கூடிய பக்தி தொண்டை பக்தனுக்கு வழங்குகிறார். அவ்வாறு பகவானால் பறிக்கப்படுவதை தூய பக்தனுக்கு அவர் அளிக்கும் விசேஷமான சலுகை என்று கருத வேண்டும். பௌதீக உடைமைகள் எவ்வளவு வசீகரமானவையாக இருப்பினும் அவை நிரந்தரமான உடைமைகள் அல்ல. எனவே இவற்றை ஒருவன் தன்னிச்சையாக கைவிட வேண்டும். இல்லையெனில் இந்த ஜட உடலை கைவிடும் பொழுது இத்தகைய உடைமைகளையும் விட்டு செல்ல வேண்டியிருக்கும். பௌதீக உடைமைகள் தற்காலிகமானவை என்பதையும் இத்தகைய உடைமைகளை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்துவதே அவற்றின் மிகச்சிறந்த உபயோகமாகும் என்பதையும் புத்தி சுவாதீனம் உள்ளவன் அறிகிறான். இதனால் பகவான் அவனிடம் திருப்தி கொண்டு அவரது பரமதாமத்தில் நிரந்தரமான ஓரிடத்தை அவனுக்கு வழங்குகிறார். பகவத்கீதையில் 15.5 மற்றும் 6 இல் பகவானின் பரமதாமம் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது. நிர்மாண மோக ஜித சங்க தோஷா அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமக துவந்த்வைர் விமுக்தா சுக துக்க சம்க்ஷ்ணைர் கச்சந்தி அமூடா பதம் அவ்யயம் தத் ந தத் பாசயதே சூரியோ ந சசாங்கோ ந பாவக யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. வீடுகள், நிலம், குழந்தை, சமூகம், சிநேகம் மற்றும் செல்வம் ஆகியவற்றை இந்த ஜட உலகில் அதிகமாக வைத்திருப்பவன் தற்காலிகமாகவே இவற்றை பெற்றுள்ளான். மாயையால் உண்டாக்கப்பட்ட இந்த மாய பொருட்களை ஒருவனால் நிரந்தரமாக பெற்றிருக்க முடியாது. இத்தகையவன் தன்னுணர்வு பாதையில் அதிக குழப்பத்திற்கு ஆளாகிறான். எனவே ஒருவன் குறைவான ஆஸ்தியை மட்டுமே வைத்திருக்க வேண்டும் அல்லது எதையுமே வைத்திருக்க கூடாது. பகவானின் பக்தி தொண்டின் மூலமாக அதிகமான ஆன்மீக முன்னேற்றங்களை ஒருவன் அடையும் பொழுது பௌதீக மாயையின் பற்றிலிருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான். இந்த நிலையை அடைய ஆன்மீக வாழ்வை பற்றியும் அதன் நிரந்தரமான விளைவுகளை பற்றியும் உறுதியான நம்பிக்கை ஒருவன் கொண்டிருக்க வேண்டும். ஆன்மீக இருப்பின் நித்திய தன்மையை பற்றி உள்ளவாறு அறிய குறைவான உடைமையை பெற்றிருக்க பழக வேண்டும் அல்லது ஜட வாழ்வை சிரமமின்றி பராமரிப்பதற்கு தேவையான மிக குறைந்த ஆஸ்திகளை மட்டுமே வைத்திருக்க வேண்டும். செயற்கை தேவைகளை ஏற்படுத்தக்கூடாது. மிக குறைவானதை வைத்துக்கொண்டு அதிக திருப்தியடைய ஒருவனுக்கு உதவும். செயற்கை தேவைகள் அனைத்தும் புலன்களின் செயல்களாகும். நவீன நாகரீக முன்னேற்றம் இத்தகைய புலன் செயல்களைத்தான் ஆதாரமாக கொண்டுள்ளது. அதாவது இது ஒரு புலன்களை திருப்திப்படுத்தும் நாகரீகமாகும். ஆத்மாவை பற்றிய நாகரீகமே பக்குவமான நாகரீகமாகும். புலன் நுகர்வை அடிப்படையாக கொண்டுள்ள நாகரீக மனிதன் புலன்களுக்கு சமமான நிலையில் இருக்கிறான். ஏனெனில் மிருகங்களால் புலன்களின் செயல்களை கடந்து மேலே செல்ல முடியாது. புலன்களுக்கும் மேலே இருப்பது மனம். மனதிற்கும் மேற்பட்டதாய் புத்தி இருப்பதால் மன கற்பனையான நாகரீகமும் கூட வாழ்வின் பக்குவமான நிலையாகாது. உயர்ந்த நாகரீகத்தை பற்றிய தகவலை பகவத்கீதை நமக்கு அளிக்கிறது. மனித நாகரீகத்திற்குரிய பல்வேறு வழிமுறைகளை வேத இலக்கியங்கள் வழங்குகின்றன. அவை புலன்கள், மனம், புத்தி மற்றும் ஆத்மா ஆகியவற்றின் நாகரீகங்களை உள்ளடக்கியவையாகும். பகவத்கீதை முக்கியமாக மனிதனின் புத்தியை பக்குவப்படுத்தி ஆத்ம நாகரீகத்தை பற்றிய முன்னேற்ற பாதையில் ஒருவரை அழைத்து செல்கிறது. ஸ்ரீமத் பாகவதமோ ஆத்மாவை பற்றிய விஷயத்தில் சம்பந்தப்பட்டுள்ள மனித நாகரீகத்தை பூர்ணமாக விளக்குகின்றது. ஆத்ம நாகரீகத்தின் அந்தஸ்திற்கு ஒருவன் உயர்த்தப்பட்ட உடனேயே பகவானின் ராஜ்யத்திற்கு உயர்த்தப்படுவதற்கு அவன் தகுதியுடையவன் ஆகிறான். பகவானுடைய ராஜ்யத்தை பற்றிய முக்கிய தகவல் என்னவென்றால், சூரியனோ சந்திரனோ அல்லது மின்சாரமோ அங்கு தேவையில்லை. ஆனால் இருண்டு கிடக்கும் இந்த ஜட உலகில் இவையெல்லாம் தேவைப்படுகின்றன. மேலும் ஆத்ம நாகரீகத்தை மேற்கொள்வதன் மூலமாக, அதாவது பக்தி யோக முறையால் அந்த ராஜ்யத்தை அடையக்கூடிய எவரும் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைகிறார். இதன் பின் ஒருவர் பகவானின் உன்னத அன்பு தொண்டின் அதிக அறிவுபூர்வமான ஆத்மானந்தத்தில் நிலை பெறுகிறார். பலி மகாராஜன் அவரது மிகப்பெரிய பௌதீக உடைமைகளுக்கு பதிலாக இந்த ஆத்ம நாகரீகத்தை ஏற்றுக்கொண்டதால் பகவானின் ராஜ்யத்திற்கு உயர்த்தப்படும் தகுதியை பெற்றார். அவரது ஜடசக்தியின் பயனார் அவர் அடைந்த சொர்க்கலோக ராஜ்யத்தை பகவானின் ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது மிக மிக அற்பமானதாகும். புலன் இன்பத்திற்கென உருவாக்கப்பட்ட பௌதீக நாகரிகத்தின் சுகபோகங்களை அடைய பெற்றவர்கள் பலி மகாராஜனின் பாதச்சுவடுகளை பின்பற்றி பகவானின் ராஜ்யத்தை அடைய முயற்சிக்க வேண்டும். பலி மகாராஜன் பக்தி யோக முறையை மேற்கொண்ட தான் பெற்ற ஜட வலிமையை துறந்து
ஆன்மீக வாழ்வை பெற்றார். இந்த பக்தி யோக முறை பகவத்கீதையில் பரிந்துரைக்கப்பட்டு உள்ளது. இது இன்னும் விரிவாக ஸ்ரீமத் பாகவத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. 19வது ஸ்லோகம். துப்யம் ச நாரத பிருஷம் பகவான் விவ்ருத்தா பாவேன சாது பரிதுஷ்ட உவாச யோகம் ஞானம் ச பாகவதம் ஆத்ம சதத்வதீபம் யத் வாசுதேவ சரணவிதுர் அஞ்சசீவா. மொழிபெயர்ப்பு. ஓ நாரதா, பரமபுருஷர் ஹம்ச அவதாரமாக தோன்றி பகவத் விஞ்ஞானத்தையும் அவரது உன்னத அன்பு தொண்டையும் உனக்கு தெளிவாக போதித்தார். உனது பக்தி தொண்டின் ஆழத்தை கண்டு அவர் பெரிதும் திருப்தி அடைந்தார். முழுமுதற் கடவுளான பகவான் வாசுதேவனிடம் சரணாகதி அடைந்துள்ள ஆத்மாக்களால் இவ்விஞ்ஞானம் நன்கு அறிந்துணரப்படுகிறது. பொருளுரை. பக்தனும் பக்தி தொண்டும் பரஸ்பர சம்பந்தமுள்ள இரு விசேஷமான சொற்களாகும். ஒருவன் பகவானின் பக்தனாக மாற விரும்பினால் அல்லாது பக்தி தொண்டின் சிக்கலினுள் அவனால் நுழைய முடியாது. பக்தி தொண்டை பற்றிய விஞ்ஞானமாகிய பகவத்கீதையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விவரிக்க விரும்பினார். ஏனெனில் அர்ஜுனன் அவரது நண்பனாக மட்டுமில்லாமல் மிகச்சிறந்த பக்தராகவும் இருந்தார். ஜீவராசிகள் அனைவரும் பரம ஜீவராசியான பகவானின் பின்ன பகுதிகளாக இருப்பதால் அதற்கேற்ற மிகச்சிறிய செயலாற்றும் சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுள்ளனர். எனவே பகவானுடன் மனதார ஒத்துழைப்பவனாக மாறுவதே பகவானின் பக்தி தொண்டில் நுழைவதற்குரிய முதல் தகுதியாகும். இவ்வாறாக பகவானின் உன்னதமான பக்தி தொண்டில் ஏற்கனவே ஈடுபட்டவர்களோடு ஒருவன் தன்னிச்சையுடன் ஒத்துழைக்க வேண்டும். இதன் மூலமாக எதிர்கால சாதகன் பக்தி தொண்டின் முறைகளை படிப்படியாக கற்று பௌதிக சகவாசத்தின் களங்களிலிருந்து விடுபடுகிறான். தூய்மை அடைய செய்யும் இத்தகைய முறை வருங்கால சாதகனை ஆழ்ந்த நம்பிக்கையில் நிலைபெறச் செய்து அத்தகைய பக்தி தொண்டிற்குரிய உன்னத சுவையின் படிக்கு அவனை படிப்படியாக உயர்த்துகிறது. இப்படியாக பகவானின் பக்தி தொண்டிற்குரிய உண்மையான பற்றை அவன் பெறுகிறான். மேலும் அவனது திடமான நம்பிக்கை தொடர்ந்து ஆனந்த பரவசத்தின் நிலைக்கு அவனை உயர்த்துகிறது. இந்நிலை உன்னத அன்பெனும் நிலைக்கு முந்திய நிலையாகும். பக்தி தொண்டை பற்றிய இந்த அறிவு இரு பாகங்களாக பிரிக்கப்படக்கூடும். ஒன்று பக்தி தொண்டின் தன்மையை பற்றிய ஆரம்ப அறிவு, மற்றது அதை நிறைவேற்றுவதற்குரிய இரண்டாம் பட்சமான அறிவு. பாகவதம் முழுமுதற் கடவுளுடனும் அவரது அழகு, புகழ், ஐஸ்வர்யம், பெருந்தன்மை, கவர்ச்சி மற்றும் தெய்வீக இயல்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையதாகும். பகவானின் இந்த தெய்வீக இயல்பு ஒருவனை கவர்ந்தெழுத்து அவரோடு அன்பு பரிமாற்றம் செய்து கொள்ள தூண்டுகிறது. இத்தகைய இயல்பான குணம் ஜீவராசியிடம் உள்ளது. இக்குணம் ஜடசங்கத்தின் ஆதிக்கத்தால் மறைக்கப்பட்டு விடுகிறது. இந்த மறைப்பை அகற்றிவிட ஸ்ரீமத் பாகவதம் உண்மையாக உதவுகிறது. ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் உன்னதமான அறிவுச்சுடரை போன்று செயல்படுகிறதென்று இங்கு முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பக்தி தொண்டின் உன்னத அறிவின் இவ்விரு பகுதிகளும் வாசுதேவனிடம் சரணாகதி அடைந்துள்ள ஒரு ஆத்மாவிடம் வெளிப்படுத்தப்படுகின்றன. பகவத்கீதையில் 7.19 கூறப்பட்டுள்ளது போல் வாசுதேவனின் மலர்பாதங்களில் முழுமையாக சரணாகதி அடைந்துள்ள இத்தகையதொரு மகாத்மா மிக மிக அரிதானவர் ஆவார். मम ज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवां च रूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं राधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पथे गोपेश गोपिका कान्त राधाकान्त नमस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी कृष्णभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले
श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे राम 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 हरे हरे। ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகங்கள் கூட பிரம்மா வந்து நாரதட்ட பேசக்கூடிய ஸ்லோகங்கள். பகவானோட அவதாரங்கள் பற்றி இந்த அத்தியாயத்தில் பேசப்படுது. ஸோ இன்னைக்கு பார்க்கறதுல வந்து 2 அவதாரம், ஒன்று வாமனா, ஒன்று ஹம்ச அவதாரா. ஸோ இந்த வாமன அவதாரம் பார்த்தீங்கன்னா பாகவத்தில் 8வது ஸ்கந்தத்தில் ஒன்றும் 7-8 ரொம்ப டீட்டெயில்டாக வரும். அந்த அவதாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. சில பிரபுபாத் இங்கே ரொம்ப அழகாக, ரொம்ப சிம்பிளாக, ஷார்ட்டாகவும் நல்லா கொடுத்துருக்கார். பகவத்கீதையில் கூட கிருஷ்ணா அர்ஜுனருக்கு ஆத்மா பற்றி பேசுகிறார். 2வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகத்தில் தான் ஆத்மா பற்றி பேச வர்றார். 13 பேசின 2-3 ஸ்லோகத்திலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார். நாசத்தே வித்யதோ பாவோ நபாவோ வித்யதோ சதா. எது பர்மனண்ட், எது டெம்பரரி, இது எங்கேயும் பிரபுபாத் எழுதியிருக்கார். அது தெரிஞ்சுக்கோன்ட்டே இருக்கார். அநேகமாக நம்ம இந்த உலகத்தில் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறதில்ல. என்னமோ ஒர்க் பண்ணுறேன், ஏதோ கோயிலுக்கு போகிறேன் வரேன், ஏதோ படிக்கிறேன். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், முதல்ல எது பர்மனண்ட் எது டெம்பரரின்னு புரிஞ்சுக்கோங்கிறார். ஆனால் இந்த உலகம் பூராமே நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்னா, இந்த டெம்பரரி தற்காலிகமான விஷயங்கள் தான் பர்மனன்ட் நினச்சி நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது 100க்கு 100 உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது, இது உண்மை. எது எனக்கு உண்மையிலே காப்பாற்றாதோ, எது உண்மையிலே எனக்கு சுகம் கொடுக்காதோ, அது சுகம் கொடுக்கும், காப்பாற்றும் நம்பிட்டு இருக்கேன். அதுதான் மாயங்கிறது, அதுதான் மாயா. இந்த உலகத்தில் மக்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, அது மாயில் இருக்கனால தான் கஷ்டப்படுறான். சிம்பிள். இவங்க ஒரு கன்செப்ஷன் வச்சுருப்பாங்க. கன்செப்ஷன்னா இவங்க ஒரு மாதிரி ஒரு புரிதல் இருக்கும். இந்த பொருள் சந்தோஷம் கொடுக்கும், இந்த பொருள் நிரந்தரமாக என் கூட இருக்கும் அப்படின்னு இவங்களா ஒரு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி நடக்காது. அப்போ கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான், வாழ்க்கை பூரா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ கிருஷ்ணர் வந்து எடுத்தோன்னே இது பேசுகிறார். முதல்ல எது டெம்பரரி பர்மனெண்ட் புரிஞ்சுக்கோங்கிறார். அதுக்கு கொஞ்சம் சாஸ்திர ஞானம் வேணும். காமன் சென்ஸ் யூஸ் பண்ணாலும் புரியும். காமன் சென்ஸ்னால் ஒரு 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 பொது அறிவுன்னு கூட சொல்லலாம். பாகவத்தில் சில இடத்துல பிரபுபாத் எழுதியிருக்கார், மயான வைராக்கியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸ்மசான வைராக்கியம். யாராவது பெரிய கோடீஸ்வரர் இறந்து போயிட்டான்னு வைங்க, போய் காட்டில் எரிப்பான். எல்லாரும் அந்த எரிக்கும்போது சொந்தக்காரங்கெல்லாம் போவாங்க, எரிச்சிருவாங்க. அந்த சுடுகாட்டுக்குள்ளே பயங்கரமாக ஃபிலாசபி பேசுவாங்க. என்னோட இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் பாயா வெறும் கையோடு போகிறான். எல்லாரும் பேசுவோம், வெறும் கையோடு போகிறாங்க, சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், ஒன்றுமே கொண்டு போகல. பயங்கரமாக ஃபிலாசபி எல்லாரும் பேசுவாங்க. சுடுகாட்டு வெளியே வந்துன்னு மறந்துடுவான். இந்த சுடுகாட்டு வெளியே வந்து நல்லா மறந்துடுவான். இவனும் மறுபடியும் அது பின்னாடியே ஓடுவான். இந்த செத்து போனவங்க பற்றி பேசுகிறாங்க. காசுன்னு சம்பாதிச்சான், ஒன்றும் இல்லாமல் போயிட்டான்யா அப்படிம்பாங்க. ஆனால் சுடுகாட்டு வெளியே வந்து இவனும் அதே மாதிரியே ஒர்க் பண்ணுவான். அதுதான் மயான வைராக்கியம்பாங்க. அந்த மயானத்தில் அப்படி ஒரு வைராக்கியம் வரும். வெளியே வந்து எல்லாம் போயிடும், அது போயிடும், அது இருக்காது.
ஸோ இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது எப்படி அந்த உள்ள கொஞ்ச நேரம் அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபி வரும், வெளி வந்து எல்லாம் மறக்கிறோன்னா அப்போ என் புத்தி ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலி நம்ம வீக்காக இருக்கோம், ஒழுங்காக வேலை பண்ண மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தில் நிறைய பேர் இந்த மெட்டீரியல் பொசஷன்ஸ் அப்படின்னா பௌதீக சொத்துக்கள். உதாரணத்துக்கு என்னோட பணம், என்னோட ஸ்டேட்டஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வசதியாக இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இது உன்னை காப்பாற்றும், உன்னை காப்பாற்றும், இது விடக்கூடாது. இது மாதிரி 4 பேர் சொல்லிகிட்டே இருப்பான். இது மாதிரி இது இப்போ இல்லை, நம்ம கிரகம் இல்லை, மற்ற கிரகத்தில் இது நடக்குது. அந்த வாமன அவதார கதையில் அதுதான் வரும். பலி மகாராஜ் அவர் முடிவு பண்ணுறாரு, ப்ராமிஸ் பண்ணிட்டார் வாமன தேவருக்கு. உங்கள் எல்லோரும் கதை தெரியும், 3 அடி நிலம் கொடுக்குறேன் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. கொடுக்கணும்னு ப்ராமிஸ் பண்ணிட்டார், கொடுக்கக்கூடாதுன்னு குரு சொல்கிறார், சுக்கராச்சாரியா. எப்படி இந்த உலகத்தில் 4 பேர் வந்து பணம் சம்பாதிக்கணும், பணம் இருந்தால் தான் ஊர் மதிக்கும், வீடு இருந்தால் தான் மதிக்கும், அப்படியே சொல்லி சொல்லி அவனை முடிச்சுடுவாங்க. அவன் நம்பிடுவான். இது நமக்கு இல்லை, சுக்கராச்சாரியர் பலி மகாராஜ் சொல்கிறார், நீ ப்ராமிஸ் பண்ணிட்டா கொடுக்காத 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 கொடுக்காதங்கிறார். அது ரொம்ப முக்கியம், கொடுக்கக்கூடாது, கொடுத்தா எல்லாம் போயிடும் அப்படிங்கிறார். பட் பலி மகாராஜ் ரொம்ப புத்திசாலி. அவர் நல்ல ஸ்டூடெண்ட்னால திருப்பியும் கேள்வி கேட்குறாரு. ஒரு காலத்தில் நீங்கள் தான் சொன்னீங்க பகவானுக்கு எல்லாம் செய்யணும்னு, இப்போ ஏன் செய்யக்கூடாதுங்கிறீங்க? ஸோ அவர் குரு வேண்டான்னு சொன்னாலும் மீறி செய்கிறார். அப்போது எப்படி பலி மகாராஜ் அந்த புத்தி யூஸ் பண்ணுறாரோ, நாம் பகவத்கீதா பாகவதம் படிக்கலைன்னா நம்ம கண்டிப்பாக ஏமாறப்படுவோம். அது நமக்கே தெரியாது. ஊரில் இருக்கும் நம்ம ஏமாற்றுவாங்க, நாமளும் ஏமாறுவோம். அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையை நினைப்போம். பலி மகாராஜமாக இருக்கணும். அவர் நல்ல தெளிவாக முடிவு எடுக்கிறார். குரு வேண்டாம், எல்லாம் அது நடக்கும் இது நடக்குங்கிறார். இல்லை, நான் கொடுப்பேன். ஏன்னா நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டேன், சத்தியம் பண்ணிட்டேன். அது வந்திருக்கிறது விஷ்ணு, அவர் கொடுக்கறதுனால என்ன லூஸ் ஆக போகிறோம்? நத்திங் டு லூஸ். எதுவுமே நஷ்டமல்ல, ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு அறிவு இருக்கு அவருக்கு. அந்த அறிவு தான் அவரை காப்பாற்றுது. எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ப்ராமிஸ் பண்ணிட்டார், 3 அடி நிலம் கொடுத்துட்டார், 2 அடி தான் கொடுத்தார், இன்னொரு அடி தலை கொடுத்தார். வாமனதேவ் என்ன பண்ணார்னா மொத்தம் எல்லாமே எடுத்துக்கிட்டு அதோட ஹை கிளாஸ் அவனுக்கு கொடுத்துட்டார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் எடுத்துட்டார் வாமனா, கிருஷ்ணா. ஆனால் திருப்பி என்ன கொடுக்குறாருன்னா அதை காட்டிலும் ஹை கிளாஸ், தி பெஸ்ட். என்னன்னா இன்னைக்கும் பலி மகாராஜுக்கு கேட் கீப்பர், காவலாளி யாருன்னா சாக்ஷாத் வாமனா, பகவான் அங்கேயே நிற்கிறார் இன்னைக்கும். மனுஷ பாருங்க, பகவான் காவலாளியாக இருக்கார் இன்னைக்கும். நாமெல்லாம் காவலாளின்னா யாருக்கோ 10,000 15,000 கொடுத்து செக்யூரிட்டி வைப்போம். பகவானே காவலாளியாக இருக்காருன்னா அப்போ என்ன ஒரு. அப்போ பகவான் சொன்னது யாரெல்லாம் செய்கிறாங்களோ வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அவங்க ஏதோ நஷ்டப்போகிற மாதிரி இருக்கும். அந்த நஷ்டம் கிடையாது, பயங்கரமாக லாபம் தான் வரும். அதனால லாபம் தான் நஷ்டம்னு ஒன்று கிடையாது. ஆக்சுவலி ஆன்மீக வாழ்க்கை, உண்மையான ஆன்மீக வாழ்க்கையில் நஷ்டம்னு ஒன்று கிடையாது. ஸ்லோகம் கூட கிடையாது. லாபம்னு ஸ்லோகம் இருக்கு. ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். லாபம்னு ஸ்லோகம் இருக்கு, நஷ்டம்னு ஸ்லோகம் கிடையாது. ஆன்மீகத்தில் நஷ்டம்னு ஒன்று கிடையாது, ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ இங்கே சில பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுக்குறார். இந்த டெம்பரரி தற்காலிகம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் ரொம்ப சொல்கிறார் இல்லைங்களா? அது உண்மையில் நம்ம பகவத்கீதை படித்தா தான் புரியும். பகவத்கீதை படித்தா தான் புரியும். ரொம்ப அழகாக பிரபுபாத் கொடுக்குறார். இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் கீழே உட்காந்து சாப்பிட்றேன்னு வைங்க, கீழே உட்காந்து சாப்பிட்றேன்,
பணம் சம்பாதிக்கிறேன், 1,00,000 ரூபா டைனிங் டேபிள் போட்டு அது மேலே உட்காந்து சாப்பிட்றேன்னு வைங்க, இது முன்னேற்றமெல்லாம் கிடையாது. இது முன்னேற்றம் கிடையாது. இந்த உலகம் முன்னேற்றம்னு சொல்லலாம், அது முன்னேற்றம் கிடையாது. வேதம் அது ஒத்துக்கல. இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கேன், ஒரு 5 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டுறேன், அதில் இருக்கேன், அதுவும் முன்னேற்றம் கிடையாது. அதெல்லாம் முன்னேற்றம் கிடையாது. புத்தி இல்லாதவர்கள் முன்னேற்றம் பேசுவாங்க, அவன் மதிப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் வேதம் அது முன்னேற்றம்னே சொல்லலை. அது முன்னேற்றம் கிடையாது. முன்னேற்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உடல்ல ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறது தான் முன்னேற்றம். அதுதான் முன்னேற்றம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ பகவான் சொன்னபடி கேட்குறதா, இந்த ஊரில் சும்மா என் கூட யாராவது அவங்க சொல்கிறபடி கேட்குறதா நான் தான் முடிப்பேன். ஓகே, ஒன்றா பகவான் சொல்கிறது கேட்கணும், இல்லைன்னா யாரோ இன்றைக்கி இருப்பான் நாளைக்கு செத்து போயிடுவான், அவன் சொன்னபடி நான் கேட்குறதா, இது நான் தான் டெசிஷன் எடுக்கணும். பகவான் சொன்னபடி தான் கேட்கணும். பலி மகாராஜ் அதுதான் பண்ணார். சுக்கராச்சாரியர் குரு அவர் சொல்கிறாரு இது பண்ணாதேன்னு, பகவான் சாஸ்திரத்தில் பண்ணுங்கிறார். அவர் 2 பேரும் டெசிஷன் பகவான் சொல்கிறத எடுக்கிறார். பலி மகாராஜ் டெசிஷன் எடுக்கிறார், பகவான் என்ன சொல்கிறார் அது செய். அதனால்தான் அவருக்கு அத்தனை நன்மைகள் நடந்தது. ஸோ இதில் நான் முக்கியமானது என்னென்னா, இந்த ஊரில் பல பேர் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஊரில் பல பேர் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் பகவத்கீதா படித்தா மட்டும்தான் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். எல்லாம் தெரியாது. நம்ம கண்டிப்பாக ஏமாத்துருவோம், கண்டிப்பாக ஏமாறுவோம். ஸோ இங்கே பலி மகாராஜ் அந்த டெசிஷன் எடுக்கிற மாதிரி நாம்ளும் இந்த சாஸ்திரம் படிக்கணும். இதில் இன்னொன்று பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். பிரபுபாத் இங்கே பகவத்கீதையில் 2 ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 15வது அத்தியாயத்தில் 2 ஸ்லோகங்கள். இந்த மாதிரி ஸ்லோகம் பாகவத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னன்னா, தேகபத்திர கலாத்ராதீஷு ஆத்ம சைன்யேஷு அசத்ஸ்வபி தேஷாம் பிரமத்த நிதனம் பஷ்யதி ந பஷ்யதி. அப்படின்னா பாகவத்தில் சொல்கிறாங்க, தேகான உடல், அப்புறம் உடல் சம்பந்தப்பட்டது கலத்ரானா ஒய்ஃப் மனைவி, கலத்ராதீஷுனா அப்புறம் இந்த உடல் சம்பந்தப்பட்ட சொந்தங்கள் பந்தங்கள் அப்புறம் சொத்து, இதெல்லாமே என்ன சொல்கிறாங்க, ஆத்ம சைன்யேஷு அசத் ஸ்வபி, இது எல்லாமே தற்காலிகம் அப்படிங்கிறான். இது பாகவத்தில் இருக்கு. பகவத்கீதையில் கிருஷ்ணர் பேசுகிறார், 15 சாப்டரில் வருது. கிருஷ்ணர் சொல்கிறார் 15வது அத்தியாயத்தில், இந்த டெம்பரரின்னு சொல்கிறோம் இல்லையா, அது முதல்ல வெட்டி எரி அப்படிங்கிறார். சித்வைனம் அந்த ஸ்லோகத்தில் வரும். இந்த இடத்துல பகவத்கீதையில் அந்த ஸ்லோகம் 15வது 5-6வது 2வது ஸ்லோகத்தில் வரும். கிருஷ்ணர் சொல்ல முதல்ல வெட்டி எரிம்பார். வெட்டி எரினா அதுக்கு அப்படின்னா ஏதோ வீட்டில் மேலே வெளிப்போன்னு சொல்கிற அர்த்தம் இல்லை, அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. மேபி நம்ம கூட நிறைய பேர் கல்யாணம் பண்ணவங்க, நம்ம குழந்தைங்க, நம்மளை பெற்றவங்க, கூட பிறந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இது டெம்பரரி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது, ஆக்சுவலி உணருது. யார் அது உணர்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஆத்ம ஜானம் உள்ளே போகும் ஆக்சுவலி. இல்லைன்னா பகவான் சொல்கிறதெல்லாம் டப்புன்னு உள்ளே போகாது, அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் வேதங்கள் பொய்ன்னு பேசுகிறாங்க, கடவுள் பொய்ன்னு பேசுகிறாங்க. ஏன் அப்படி பேசுகிறான் அப்படின்னா, இது அவனுக்கு புரியல. அவங்களுக்கு ஏன் புரியலன்னா, புத்தி கெட்டு போய் கிடக்குது, அதுதான் புரியல. புத்தி ரொம்ப கெட்டு போயிடுது, இப்போ புரியாது இதெல்லாம். நீங்கள் பாருங்கள், நாரதர்கிட்டே பிரம்மா சொல்கிறார், நாரதர் பார்த்து, நீங்கள் பக்தி பண்ணதுனால தான் பகவான் உங்களுக்கு இந்த பக்தி பற்றி பகவான் உங்களுக்கு நேரடியாக சொல்லி கொடுத்தாருன்னு சொல்கிறார் பிரம்மா. அந்த 19வது ஸ்லோகத்தில் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா?
ஓ நாரதா, பரமபுருஷர் ஹம்சாவதாரமாக தோன்றி பகவத் விஞ்ஞானத்தையும் அவரது உன்னத அன்பு தொண்டையும் உனக்கு தெளிவாக போதித்தார். உனது பக்தி தொண்டின் ஆழத்தை கண்டு அவர் பெரிதும் திருப்தி அடைந்தார். முழுமுதற் கடவுளான பகவான் வாசுதேவனிடம் சரணாகதி அடைந்துள்ள ஆத்மாக்களால் இவ்விஞ்ஞானம் நன்கு அறிந்துணரப்படுகிறது. ஸோ பிரம்மாவே சொல்கிறார் நாரதர் பார்த்து, பகவான் உனக்கு நேரடியாக அவன் சொல்லி கொடுத்தார் உனக்கு. காரணம், நாரதர் வந்து பகவான் சொன்னபடி நடந்துக்கிட்டார். அதனால பகவான் நேரில் வந்து எல்லாமே சொல்லி கொடுக்குறார். ஸோ அப்போ ஒருத்தர் பகவானுக்கு சரணாகதி பண்ணதான் எல்லா விஷயங்கள் புரியும். ஜஸ்ட் லைக் தட் புரியாது. நம்மளோட சாஸ்திரங்கள்ல வந்து சூக்ஷ்மங்கள் ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு நிறைய பேர் ஏதோ பெரிய அறிவாளி மாதிரி சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு பேசுவாங்க. புத்தி இல்லாதவன் பேசுறது அது. இவங்க படிக்கிற சயின்ஸ் வச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ள முடியாது, ஆனால் தெரிஞ்சுக்க பார்க்குறாங்க. அது பைத்தியக்காரத்தனம். நம்ம வேதங்கள் 100க்கு 100 உண்மை, புராணங்கள் உண்மை, உபனிஷத் உண்மை, இத்திஹாசம் ராமாயணம் மகாபாரதம் உண்மை, கடவுள் உண்மை, இதெல்லாம் உண்மை. ஆனால் புரிஞ்சுக்கணுன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணா 5வது அத்தியாயத்தில் பேசுகிறார், ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். செல்ஃப் டிசிப்ளின்னா ஒரு ஒழுங்காக இருக்கணும். டிசிப்ளினா ஒழுங்காக இருந்தால் தான் சாஸ்திரம் புரியும், எல்லாம் புரியாது. சாஸ்திரம் புரியும்னா கூட நான் ஒழுங்கான வாழ்க்கை வாழணும். நான் ஒழுங்காக வாழாமல் இந்த சாஸ்திரம் எனக்கு ஏறாது. இன்னைக்கு உலகத்தால் ஒழுங்காக வாழ மாட்டாங்க, ஆனால் சாஸ்திரம் வந்து புரியலைங்கிறக்க பொய்யும் பேசிடுவோம். நோ, இந்த வேதம் வந்து டிஃப்ரெண்ட். சில பிரபுபாத் நமக்கு அந்த ஒழுங்கான வாழ்க்கையை சொல்லி கொடுக்குறார். பிரபுபாத் சொல்கிறார், சிலதெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கணுங்கிறார். 4 விதிமுறைகள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த சூது ஆடக்கூடாதுங்கிறார், அப்புறம் மாமிசம் சாப்பிடாதேன்பார், அப்புறம் இன்டாக்சிகேஷன், இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், மோசமான உறவெல்லாம் வச்சுக்க வேண்டாம். இது பேசிக். இந்த 4 மஸ்ட்டுங்கிறார். இந்த 4லே அடி வாங்குச்சுன்னு வைங்க, 4ல் 1 அடி வாங்கினா கூட சாஸ்திரம் புரியாது. 1 அடி வாங்கினோட புரியாது. இது வேதத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் பகவான் நாமா சொல்றது, பாகவதம் படிக்கிறது, நைவேத்தியம் பூஜை பண்றது, பிரசாதம் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் செல்ஃப் டிசிப்ளின். கிருஷ்ணர் சொல்றார், இது இருந்தால் தான் புரியும் அர்ஜுனாங்கிறார். இதெல்லாம் எதுவும் கடைப்பிடிக்காம எனக்கு புரியணும், எனக்கு இன்னும் புரியல, இதெல்லாம் பொய்னா பைத்தியக்காரன்னு அர்த்தம். யாரெல்லாம் பகவான் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்ற பைத்தியக்காரன் தான், அதில் சந்தேகம் கிடையாது. அவங்க பேர் பக்கத்தில் பல டிகிரி இருக்கலாம், இன்னும் பெரிய பைத்தியக்காரன்னு அர்த்தம். பல டிகிரி இருந்து ஒருத்தன் கடவுள் இல்லைன்னா இன்னும் பெரிய பைத்தியக்காரன்னு அர்த்தம். சிம்பிள். ஸோ இங்கே பிரம்மா சொல்கிறார் நாரதர் பார்த்து, நீங்கள் அந்த பக்தி பண்ணீங்க. உண்மையில் நாரதர் வந்து, நீங்கள் பாகவத்தில் வருது, நாரதர் என்ன பண்ணார் பகவானை பார்க்கறதுக்குன்னு ஒரு பெரிய சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சரியமாக இருக்கும். அவர் காடு, ஒரு ஊர் எல்லாம் போய் பார்க்குறார், பகவானை பார்க்கணும்னு சொல்லி அத்தனை வேலை பண்ணுறார் நாரதர். இத்தனை வேலை பண்ணும்போது ஒரு சவுண்டு கேட்கும் நாரதருக்கு. என்ன சவுண்டுன்னா, பகவான் சொல்கிறார், இந்த ஜென்மத்தில் என்னை பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டார். இவ்வளோ வேலை பண்ணுறேன், ஒரு சவுண்டு வரும், இந்த ஜென்மத்தில் என்னை பார்க்க முடியாது, அடுத்த ஜென்மத்தில் பார்ப்பேன். அதுக்காக நாரதர் உடனே எல்லாம் விடலை, ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பார். அந்த சவுண்டு கேட்குதே, சவுண்டு கேட்குறதே பெரிய விஷயம். அவர் வந்து ஓகே எனக்கு இது அப்படின்னா, நாரதருக்கே பகவான் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காருன்னா நமக்கெல்லாம் பகவான் எப்படி பிளான் பண்ணாரோ தெரியாது. நம்ம கடமை நம்ம செய்யணும். சாண்டிங் பண்ணுறதாகட்டும், சேவையாகட்டும், அது என்னோட வேலை, நான் செஞ்சிட்ருப்பேன். நாரதருக்கே அப்படியே சொல்லிட்டேன், இந்த ஜென்மத்தில் என்னை பார்க்க மாட்டேன்னா என்ன சொல்கிறது? கிருஷ்ணரோட பிளான் அது. அது கிருஷ்ணரோட பிளான். அதுக்கப்புறம் அவர் பகவானையும் பார்க்குறார். ஸோ சில பிரபுபாத் இங்கே ரொம்ப அழகாக கொடுக்குறார் அந்த பொருளுரையில். இந்த பக்தி அப்படிங்கிறது தனியாலாம் பண்ண முடியாது. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தனியாக பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, அது ஒரு மாயை. பக்திங்கிறது பக்தர்களோடு சேர்ந்து தான் பண்ணணும்.
பக்தரோட சேர்ந்து தான் பண்ணணும். ஸோ பிரபுபாத் வந்து இஸ்கான் இந்த கோவில் ஏன் அவர் நிர்மிக்கிறார் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து தான் பக்தி பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே டெய்லி காலையில் மங்களாரத்தி இருக்குது, தினம் காலையில் 5 மணிக்கு பூஜை இருக்குது, பல ஒரு 10-15 பேர் வராங்க. நாமளும் காலையில் வந்து அவங்களோட சேர்ந்து ஆரத்தியெல்லாம் அட்டன் பண்ணலாம், பாடலாம், நிறைய கற்றுக்கலாம், பல விதமான சேவைகள் இருக்குது. அப்படி தான் பக்தி வரும், அப்படி தான் பக்தி பண்ண முடியும். தனியாக நான் உட்காந்து நான் பண்ணுவேன்னா அது ஒரு மாயா தான், அதெல்லாம் பண்ண முடியாது, பண்ண முடியாது. பக்தரோட சேர்ந்து பண்ணணும். பக்தரோட சேர்ந்து பண்ணும்போது பல விஷயங்கள், முதல்ல நம்மளோட அகங்காரமெல்லாம் அப்படியே அடி வாங்கும். அகங்காரம் அடி வாங்கும், அது அடி வாங்கணும். ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் ஜாய் பிரபுபாத் கி ஜாய். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், ஒரு பக்தர் ரொம்ப அழகா பக்தர் உதாரணம் கொடுக்கிறார். என்னன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் ரோட்டில் நடந்து போகும் பொழுது கல்லெல்லாம் இருக்கும், அந்த கல்லெல்லாம் கொஞ்சம் கூர்மையாக இருக்கும், நடக்கும்போது காலை குத்திடும். ஆற்றுலையும் கல் இருக்கும், ஆற்றுல கல் பாருங்க மொழு மொழுன்னு இருக்கும். ரோட்டில் இருக்க கல் அது அப்படி இருக்காது. ஆற்றுல இருக்க கல் மொழு மொழுன்னு ஆகுதுன்னா அது தண்ணி, அவ்வளோ தண்ணி வரும், அது எல்லாம் எதிர்த்து நிற்கும். பலவிதமான தண்ணி வந்து பண்ண 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 அப்படியே ஷேப்பப் ஆகும். ஒரு ஆத்மா பக்தரோடு இருக்கும்போது பலவிதமான என்னன்னு சொல்கிறது, பிரச்சனைகள் சந்திப்பாங்க, பல விஷயங்கள் வரும், சந்திக்க ஷேப்பப் ஆவாங்க. அப்போ பக்தரோடு இல்லைன்னு வைங்க, அந்த ரோட்டில் இருக்கிற கல் மாதிரி ஆகிடும் கடைசியில். அது கூர்மையாக இருக்கும், குத்தும், ஷேப் வராது, ஷேப்பெல்லாம் கிடைக்காது. பக்தரோடு இருக்கும்போது தான் நல்ல ஷேப்பப் ஆவாங்க, நல்ல ஷேப்பப் ஆவாங்க. அதனால தான் கோவிலுக்கு வர்றது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். கோவிலுக்கு வர்றது ரொம்ப முக்கியம். கோவிலுக்கு வரணும், எல்லாத்துக்கூட சேர்ந்து பக்தி பண்ணணும். ஒருத்தர் ஒரு சேவா செய்வாங்க. இதில் உண்மையிலே பக்தியில் இது நம்பர் 1 சேவை, இது நம்பர் 10 சேவை அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது, எல்லாமே ஒன்று தான். உதாரணத்துக்கு இங்கே பூஜை பண்ணுறாங்க, சில பேர் வெளியில் பாத்திரம் கழுவுவாங்க, கூட்டுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். இட்ஸ் நாட் தட் பூஜை பண்ணுறது சுப்பீரியர், ஏதோ கூட்டுறதோ பாத்திரம் வாஷ் பண்ணுறதோ இன்ஃபீரியர். இன்ஃபீரியர்னா அவர் கீழ் தான், ஏதோ கம்மின்னு நினைக்க வேணாம், ரெண்டும் ஒன்று தான். பக்தியில் ரெண்டும் ஒன்று தான். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், இதுவும் வெளியில் சம்டைம்ஸ் பாத்ரூம் க்ளீன் பண்ணுவோம், ரெண்டும் ஒன்று தான். இட்ஸ் நாட் தட் கிளாஸ் எடுக்கிறது பெரிய விஷயம், பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது கம்மி, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் பக்தர்களோடு சேர்ந்து தான் பக்தி பண்ணணும், தனியாக பண்ணக்கூடாது. ஏன் நம்ம நாட்டில் இத்தனை லட்சம் கோவில் கட்டியிருக்காங்கன்னா, மக்கள் எல்லாரும் வந்து கூடுவாங்க, அப்போ தான் ஒட்டுக்க அவங்க கூடி கற்றுக்கணும். அதுக்கு தான் இத்தனை கோவில் இந்தியாவில், சும்மாலாம் யாரும் கட்டலை, சும்மாலாம் கட்டலை. தனியாக பண்ண முடியாது. நான் வீட்டில் உட்காந்து நான் தனியாக பண்ணிக்கிறேன், ஆனால் அது முடியாது. அது வீட்டில் உட்காந்து வீட்டு வேலை பண்ணுறோம், அது பண்ணுறோம், தென் பக்தர்களோடு இருக்கணும். ஸோ அதுக்கு தான் சில பிரபுபாத் இந்த இஸ்கான் அப்படிங்கிற கோவில் கட்டினது காரணமே மெயின் அதுதான். டிவோட்டி அசோசியேஷன், பக்தரோட சங்கம். உபதேசாமிரத்தில் கூட கொடுக்குறாங்க, அந்த பக்தரோட சங்கத்திலிருந்து தான் பக்தி வருங்கிறாங்க. அந்த பக்தி தான் மனுஷனையும் காப்பாற்றும், வேற எதுவும் காப்பாற்றாது. வேற ஏதாவது காப்பாற்றினா வேதத்தில் எங்கேயும் இல்லை, அப்படி எங்கேயும் சொல்லப்படலை. ஸோ அந்த பக்திங்கிறது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னால் தான் வரும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரிநாமா சொல்லத்தான் சில பிரபுபாத் இங்கே கொடுத்துருக்க மாதிரி எது டெம்பரரி எது பர்மனன்ட், அந்த அறிவெல்லாம் வேணும் நமக்கு, கண்டிப்பாக வேணும். இந்த அறிவு கண்டிப்பாக வேணும், நமக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்க சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கூட நிறைய பெற்றோர்கள் ஈவன் ஸ்கூல் காலேஜில் என்ன சொல்லி தராங்கன்னா, இந்த டெம்பரரி விஷயந்தான் பெர்மனண்ட்டுன்னு சொல்லி தராங்க. இது உண்மையிலே நடக்குது, வீட்லேயும் நடக்குது, ஸ்கூல்லையும் நடக்குது.
சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, டேய் நல்லா படிக்கலைன்னா இந்த சப்ஜெக்ட் பாஸ் பண்ணி வாழ்க்கையே போச்சுன்றுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஸோ சில பிரபுபாத் நிறைய இடத்துல சொல்கிறார், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உலகத்தில் மனுஷன்தான் உயர்ந்தவன் சொல்லுவாங்க. ஆனால் மனுஷனுக்கு தான் பைத்தியமே பிடிக்கும். நீங்கள் மிருகங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிறனால எங்கே பார்க்க முடியாது. மிருகங்கள் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் மனுஷன்தான் உயர்ந்தவன் சொல்லுவாங்க. அப்போ ஏன் அவனுக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படின்னா, அவன் உடல் அவன் தப்பாக யூஸ் பண்ணுறான். அதனால தான் பைத்தியம் பிடிக்காது. உடல் தப்பாக யூஸ் பண்ணுவாங்க, புத்தி தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, மனசு தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, புலன்கள் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவன் பைத்தியம் பிடிக்கும். பைத்தியம் பிடிக்கும். எல்லாத்துக்கூடையும் சண்டை போடுவாங்க, எல்லாத்துக்கூடையும் சண்டை போடுவாங்க. இந்த ஒரு பாருங்க, மனுஷன் மட்டும்தான் அப்படி இருப்பான். ஆனால் மிருகங்கள் அப்படி இருக்காது. மிருகங்கள் அப்படி இருக்காது. அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ மனிதன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் புத்தி யூஸ் பண்ணணும். அந்த புத்தி யூஸ் பண்ணா ஹரிநாமா சொல்லணும். பகவத்கீதை படிக்கலைன்னா புத்தியெல்லாம் வேலை பண்ணாது. பகவத்கீதை படிக்கணும், புரிஞ்சுக்கணும், அப்போ தான் புத்தியை வேலை பண்ணும். ஆனால் முன்னாடி சொன்னபடி இந்த உலகத்தில் பசங்களுக்கும் சொல்லித்தராங்க, இந்த வேலை கிடைக்கலையும் லைஃப் போச்சு, வீடு கட்டலையும் லைஃப் போச்சு, அது இல்லை இது இல்லை, ஏதோ பேசிகிட்டு இருப்பான். பைத்தியக்காரதான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஒன் சென்ஸ் இந்த உலகத்தில் பெற்றோர்களும் ஸ்கூலில் காலேஜில் டீச்சர்ஸுமே உண்மையிலே எதிரி மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இந்த கலியுகம் இது நடக்கிறது. இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. இதெல்லாம் 100க்கு 100 உண்மை. பகவத்கீதை படித்தா மட்டும்தான் எது உண்மைன்னு தெரியும். இதுதான் நம்மளை காப்பாற்றும். ஏன்னா பகவான் பேசுனது, இதில் பொய்யெல்லாம் கிடையாது. 100க்கு 100 உண்மை. ஸோ டெய்லி நம்ம எல்லாரும் பகவத்கீதா படிக்கணும், பாகவதம் படிக்கணும், நாமா சொல்லணும். இதுதான் நம்மளை நல்ல நிலைமை கொண்டு போகும். எப்படி பலி மகாராஜ் கரெக்டாக டெசிஷன் எடுத்தாரோ, டெசிஷன்னா ஒரு முடிவு எடுத்தாரோ, நாமளும் கரெக்டான முடிவு அப்போ தான் எடுப்போம். இல்லை எடுக்க முடியாது. பகவத்கீதை படிக்காமலாம் நல்ல முடிவு எடுக்க முடியாது. இம்பாசிபிள். முடிவே யார் எவ்வளோ பெரிய பௌத்திகமாக படிச்சிருக்கலாம், முடிவு எடுக்க முடியாது. தப்பாக எடுத்துருவான். ஸோ நீங்கள் நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி இருக்கா? கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல மார்க் எடுக்கலைன்னா சமுதாயத்தில் எனக்கு வந்து அவமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. யா, ஸோ நீங்கள் சொல்கிறபடி அப்படி தான் சொல்கிறாங்க. அவமானம் மானம் அப்படிங்கிறது கூட உடல் சம்பந்தப்பட்டது. அதனால தான் கிருஷ்ணா நம்ம உடலே கிடையாதுங்கிறார். நான் ஆத்மானு புரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். தேவையில்லாமல் உட்காந்து கவலைப்படுவோம், தேவையில்லாமல் கவலைப்படுவோம். ஒன்று இதுக்கு ஒன்று கொஞ்சம் டீப்பாக போகலாம். சில பேர் அவமானம் சொல்லலாம். அந்த அவமானம் சொல்கிறவன் பார்த்தீங்கன்னா அவனும் எல்லாம் சம்பாதிச்சு அவனும் செத்து போயிடுவான். அப்படி எல்லாத்தையும் விட்டு போட்டு போயிட்டான். நான் ஏன் இது பின்னாடி போகணும்? அப்போ பின்ன நான் ஏன் போகணும்? ஸோ இது நம்ம பகவத்கீதை படித்தா தான் புரியும். கிருஷ்ணர் பகவத்கீதையில் பேசுகிறார், அதெல்லாமே பேசுகிறார். முன்னாடி சொன்னபடி நான் ஏதோ ஒரு 1 லட்ச ரூபா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுனால நான் வாழ்க்கையில் உயர்ந்துட்டேன்னு அப்படி கிடையாது. நடந்து போயிட்டுருக்கேன், ஒரு 4 சக்கர வாகனத்தில் போகிறேன், அதனால நான் உயர்ந்துட்டேன்னு கிடையாது. அது உயர்ந்துட்டேன்னு வேதம் எங்கேயுமே சொல்லலை. யாரோ 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் சொல்கிறது கேட்கணுமா, பகவான் சொன்னபடி கேட்கணுமா? நான் தான் முடிவெடுக்கணும். ஏதோ யாரோ சொல்கிற முடிவு எடுத்தால் நான் தான் பைத்தியக்காரன். அவங்கள நான் சொல்லக்கூடாது. நான் தான் பைத்தியக்காரன். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? வேற குவெஷன்ஸ்? ஹம்சா அது வரும். ஹம்ச அவதாரம் அது பாகவத்தில் இனி இன்னொரு இடத்துல வரும். இன்னைக்கு சும்மா ஜஸ்ட் பேர் மட்டும்தான் வந்திருக்கு. ஹம்சா மாதிரி இருக்கணும்.
அது பாகவத்தில் அந்த அவதாரம் பற்றி வரும்போது டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இதில் பிறகு ஜஸ்ட் சிம்பிள் ஒரு வேர்டு தான் இங்கே வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? நோ, அது தவறுன்னு கிடையாது. பெற்றோர்கள் குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நேச்சுரல். ஆனால் ஆத்ம ஞான கொடுக்காமல் அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆத்ம ஞான கொடுக்கலைன்னா எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க? அதுதான் பகவத்கீதா. எனக்கும் வேணும், நம்ம குழந்தைங்க ஆத்ம ஞான கொடுக்கணும். அதாவது இந்த உடல் டெம்பரரின்னு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும். அந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டெம்பரரி தான், நம்ம சொல்லி கொடுக்கலன்னு அது பெர்மனன்ட் நினச்சிக்குவாங்க. உண்மையான எக்ஸாம்பிள், நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஏன்னா என்னோட பல ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த என்னோடய ஸ்டூடெண்ட்டெல்லாம் டாக்டர் படிக்கிறாங்க. அந்த பெற்றோர்கள் நீ டாக்டர் படித்தா தான் நல்லா இருப்ப, சொசைட்டியில் உனக்கு நல்ல மதிப்பு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அவங்க படிக்க வைக்கிறான் பெற்றோர்கள். அந்த பையன் என்கிட்ட வந்து சொல்லிட்டு எனக்கு படிக்கவே இஷ்டம் இல்லை அப்படின்ட்டான். அந்த பையன்கிட்ட வந்து சொன்னான். கடைசியில் அவங்க அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி பையனை கூட்டிகிட்டு போயிருந்தோம். நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க வருஷத்துக்கு, அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. இவங்களோட சுகத்துக்கு பையனை போட்டு கொடுமைப்படுத்துகிறான். இதெல்லாம் தப்பு. பெற்றோருக்கு ஆசை இருக்கும் தன் மகனோ டாக்டராவோ பெரிய ஆளோ வரணும், ஆசை இருக்கும், அது ஜென்ரல். பட் ஆத்ம ஞானம் அந்த குழந்தை கற்றுக்கணும். அது பெற்றோருக்கு தெரியல. தெரியாமல் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பையன் ரொம்ப மன ரீதியாக ஒரு டிப்ரெஷனுக்கெல்லாம் போய் கடைசியில் வெடிச்சிட்டான் ஒரே அடியா. இது என்னால் முடியாது, நல்லவே வாயிட்டு சொல்லிட்டான். அதனால் அட்லீஸ்ட் வேறு எங்கேயோ போயிட்டான். நிறைய பேர் சொல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருப்பான். அந்த அந்த பர்சன்டேஜ் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ பெட்ரோல் சொல்லி ஆகணும். ஒன்று பெரிய பிரச்சனை என்னென்னா, ஐ திங்க் இன்றைக்கி உலகத்தில் படிப்பு அப்படின்னா ஏபிசிடி தெரியும், 1 2 3 தெரியும், இதுதான் படிப்புன்னு நினைக்கிறாங்க. அது படிப்பு கிடையாது, அது எஜுகேஷன் கிடையாது. ஆக்சுவலி ஆத்ம ஞானத ரியல் எஜுகேஷன். நம்மளை அந்த மாதிரி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. ஒரு டிகிரி இருந்தால் தான் படித்தவன், அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. சாஸ்திர ஞானம் இருந்தால் ஒரு ஃபேமிலியே அவங்களால என்னன்னு சொல்கிறது, ஒரு ஃபேமிலி லைஃப்பில் எந்த பிரச்சனை இல்லாமல் லீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் பார்க்கலாம், அந்த காலத்தில் நிறையா பெண்கள் பெருசாக 10வது கூட படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் ஃபேமிலி லைஃப் அழகாக கொண்டு போயிடுவாங்க. இது பேருக்கு பார்த்தா 15 டிகிரி இருக்கும், 2 நாள் பிச்சுக்கிட்டு வரும். இப்போ என்ன படிச்சிருக்கப்போ? அந்த காலத்துக்காக நேரம் நான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பெண்ணும் எல்லாம் சகிச்சுக்கிட்டு கரெக்டாக ஃபேமிலி லைஃப் கொண்டு போயிடுவாங்க. இது படிச்சிருக்குன்னு அங்கே படித்தேன் இங்கே படித்தேங்க ஒன்று பிச்சுக்கும். ஸோ எஜுகேஷன்னா ஏபிசிடியோ 1 2 3 கிடையாது. இதுதான் ரியல் எஜுகேஷன். இது இருந்ததுன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அவங்க சந்திப்பாங்க, ஜெயிச்சிருவாங்க. இது என்னோட வார்த்தையில் பகவத்கீதையில் ஸ்லோக்கா இருக்கு. மச்சித்தா சர்வ துர்கானி மத் பிரசாதா தரிசசிங்கிறார் கிருஷ்ணா. இந்த அறிவு இருந்தால் நீ எந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்கிறார் கிருஷ்ணரே சொல்கிறார். ஸோ முதல்ல மக்களுக்கு எஜுகேஷன் என்னன்னு தெரியாது. ஏபிசிடி படித்தாதான் எஜுகேஷன்னு நாமளாம் நினைக்கிறோம். அது மாதிரி திணிச்சுட்டாங்க. தட்ஸ் நாட் எஜுகேஷன். பட் எனிவே இன்னைக்கு ஜென்ரல் லைஃப்க்கு தேவைப்படுது, எடுத்துக்கிறோம். பட் இதுவும் எடுத்துக்கணும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா,
நாம் பகவான் சொன்னபடி நடந்துக்கிட்டா என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இவன் சொந்தக்காரனை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கிருஷ்ணர் சொல்றாரு அது. நான் பகவான் சொன்னபடி கேட்டா என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. முடியவே முடியாது. இம்பாசிபிள். அப்போ இந்த கேஸ் நான் சொந்தக்காரங்களை நான் நிந்தனம் பண்ண அவசியமே இல்லை. நான் டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படின்னால எங்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. அடுத்தவங்களை சொல்லக்கூடாது. ஸோ கிருஷ்ணர் சொல்றார் 12வது அத்தியாயத்தில் வரும், பகவான் சொன்னபடி கேட்கும்பொழுது யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நாமளும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நான் டிஸ்டர்ப் ஆகுறனால எங்கிட்ட பிரச்சனை இருக்கு. என் மனசில் பிரச்சனை, என் புத்தியில் பிரச்சனை இருக்கு. எங்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. புரிஞ்சுக்கிட்ட பிரச்சனை இல்லை. யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஒன்று இப்போ நீங்கள் சொன்னீங்க சொந்தக்காரன் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க விட்டுறலாமான்னு. என் குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணா விட்டுற முடியுமா? என்னை கல்யாணம் பண்ண டிஸ்டர்ப் பண்ணா விட்டுற முடியுமா? என் உடம்பு டிஸ்டர்ப் பண்ணது உடம்பு விட்டுறலாமா? அது சொல்யூஷன் கிடையாது. டிஸ்டர்ப் ஆகிறேன்னா எங்கிட்ட என்னமோ பிரச்சனை இருக்கு. கிருஷ்ணர் அப்படிதான் சொல்றாரு. நம்மகிட்ட தான் பிரச்சனை இருக்கு. நான் சொந்தக்காரங்களும் சொல்லக்கூடாது, அதை நம்ம சொல்லக்கூடாது. ஸோ வேற ஏதாவது கேள்வி? தீட்சை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி அதை பற்றி நான் இது வரைக்கும் இங்கே பேசுனதில்லை. நீங்கள் தீட்சை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்க எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியல. மேபி அதை நான் தனியாக பேசுகிறேன். இப்போ எனக்கு ஃபுல்லாக பேச டைம் கிடையாது. அது பெரிய டாபிக். பட் தீட்சைனா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரோட புரிதல் தப்பாக இருக்குது. அதனால் இப்போ அதை நான் பேச முடியாது. இட்ஸ் பிக் டாபிக். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஒருத்தர் சாண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க எல்லாமே தப்பிச்சிடுவாங்க. சாண்டிங் ஒன்று பண்ணாலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் டெய்லி ஒருத்தர் ஹரிநாமா சொல்லிட்டு இருக்காங்க, பகவத்கீதை படிக்கிறாங்க, ஆச்சாரிய சொன்னபடி கேட்குறாங்க, தப்பிச்சிடுவாங்க, பகவான்கிட்ட போவாங்க. தீக்ஷா இஸ் டிஃபரெண்ட். ஸோ வேற ஏதாவது? செல்ஃப் டிசிப்ளின். பிரபுபாத் சொல்கிறார், செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னாலே முன்னாடி சொன்னபடி இந்த பேசிக்காக 4 விதிமுறைகள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணுங்கிறார். இந்த மாமிசம் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க, தென் சூதாடுறது, தென் இன்டாக்சிகேஷன், ட்ரிங்க்ஸ், இந்த போதைப் பொருட்கள் எடுக்கிறது, தகாத உறவு வச்சுக்கிறது, இந்த 4ம் இருக்கவே கூடாதுங்கிறான். அது இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. சாண்டிங் பண்ணணும், சாஸ்திரம் படிக்கணும், கோவிலுக்கு போகிறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் செல்ஃப் டிசிப்ளினில் வரும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் சும்மா கொஞ்சம் தான் சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணத்தான் பகவான் சம்பந்தப்பட்ட அறிவே உள்ளே போகும். இல்லைன்னா போகாது. நான் ஜஸ்ட் புக்கு வாங்கி படித்தாலும் அந்த அறிவு உள்ளே போகாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மருத்துவத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த புஸ்தகம் வாங்கி படிக்கனால அந்த அறிவு வராது எனக்கு. அது வேணும்னா நான் முறைப்படி ஒரு காலேஜுக்கு போகணும், ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போகணும், அவர்கிட்ட சரணாதி பண்ணணும், அவர் சொன்னபடி கேட்டால் தான் எனக்கு புரியும். அந்த இடத்துல அதுதான் செல்ஃப் டிசிப்ளின். ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும், டாக்டர் ஆகணும்னா செல்ஃப் டிசிப்ளின்னா டெய்லி காலேஜுக்கு போகணும், வாத்தியார் சொன்னபடி கேட்கணும், அதுதான் செல்ஃப் டிசிப்ளின். இந்த இடத்துல செல்ஃப் டிசிப்ளின் ஒன்றும் பெருசு. இதெல்லாம் குறைஞ்சபட்சம் 4 விதிமுறைகள் இந்த மாதிரி நிறையா இருக்குது. டெய்லி பிரசாதம், பூஜை பண்ணுறதெல்லாம் பண்ணி ஆகணும். இதெல்லாம் பண்ணாமல் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளேயே ஏறாது, புரியாது. சில பேர் ஒரு சேலஞ்சிங் கடவுள் கண்ணில் காட்டும்பாங்க. அது பைத்தியக்காரத்தனமான கேள்வி.
கடவுளை கண்ணில் காட்டலாம், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கான்னு கேட்கணும். அது இல்லைன்னா புரியாது, உங்களுக்கு பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. இது நான் சொல்லல, கிருஷ்ணர் சொல்றாரு, பகவத்கீதையில் இருக்கு. செல்ஃப் டிசிப்ளின் வெரி இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் வேணும். ஆனால் இன்னைக்கு அது எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லித்தரதில்லை. ஆச்சாரியாஸ், பிரபுபாத், ஸ்ரீபாத் ராமானுச்சாரி, இவங்கெல்லாம் சொல்லித்தராங்க, கடைப்பிடிக்கணும். நீங்கள் பிரபுபாத் புக் எது படித்தாலும் புரியும், செல்ஃப் டிசிப்ளின் பற்றி நிறையா வரும். அப்புறம் செல்ஃப் ரியலைசேஷன் இருக்குது. செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் தான் செல்ஃப் ரியலைசேஷனே வரும். செல்ஃப் ரியலைசேஷனுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணரே நமக்கு கண்ணுக்கு தெரிவார். எல்லாம் முடியாது. ஆமாம், ஹரே கிருஷ்ணா. நீங்கள் பார்க்கலாம், நம்மளோட புராணங்களை பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் 5 வயசுலேயே குருகுலத்துக்கு போயிடுவாங்க. செல்ஃப் டிசிப்ளின், வாத்தியார் என்ன சொல்கிறாரோ எல்லாம் செய்வாங்க குருகுலத்தில். அதெல்லாம் செல்ஃப் டிசிப்ளின், அதில் நிறைய வரும். ஆமாம். வேறு ஏதாவது கொஷன்ஸ்? இந்த ஸ்லோகா சம்பந்தப்பட்டது வேற ஏதாவது கேள்வி? உங்களுக்கு தெரியும், வர புதன்கிழமை கீதா ஜெயந்தி, பகவத்கீதா பேசின நாள், ரொம்ப முக்கியமான நாள். எல்லாரும் அவங்கவுங்க பகவத்கீதை கொண்டு வந்துடுங்க. காலையில் 6 மணிக்கு ஷார்ப்பாக ஆரம்பிச்சிருவாங்க. 5 மணிக்கு மங்கள ஆரத்தி, 6 மணிக்கு கண்டிப்பாக பகவத்கீதா பாராயணம் ஆரம்பிச்சிருவாங்க. 8, 8:45 முடிஞ்சிடும். ஏகாதசி பிரசாதம் எல்லாருக்கும் இருக்குது. வேலைக்கு போகிறவங்க கண்டெய்னர் கொண்டு வந்துடுங்க, பிரசாதம் கொடுப்பாங்க உங்களுக்கும். யாரும் மிஸ் பண்ண வேணாம். கிருஷ்ணர் பகவத்கீதை பேசின நாள், நாமளும் உட்காந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் லீவ் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் லெக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னொரு சீனியர் டிவோட்டி ராதிகா வல்லப் பிரபு, அந்த காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அது நீங்கள் எங்கேயும் வெளியில் கேட்டே இருக்க முடியாது. நம்ம சாஸ்திரங்கள், சாஸ்திரத்தில் விஷயங்கள் அதெல்லாம் அன்றைக்கி பேச போகிறாங்க. புதன்கிழமை லீவு தான், பப்ளிக் ஹாலிடே. ஸோ அனைமாக காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. மத்தியானமும் இருக்கும், சாயங்காலமும் இருக்கும். யாரும் மிஸ் பண்ண வேணாம். நான் முன்னாடி சொன்னபடி இது நீங்கள் வெளியில் தேடினாலும் கிடைக்காது. அந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் அவர் அன்றைக்கி வந்து பேச போகிறார். 25 டிசம்பர் புதன்கிழமை தான். தயவுசெய்து வாங்க, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அது. அவர் என்ன பேச போகிறாங்க அப்போ நான் சொல்கிறேன். பட் ரொம்ப முக்கியமானது இது. நீங்கள் வெளியில் எங்கே போய் படிக்கணும்னு நினச்சாலும் படிக்க முடியாது, அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் யாரும் மிஸ் பண்ண வேணாம். அடுத்தது ரத யாத்திரா, அடுத்த மாதம் ரத யாத்திரா 4, 5. இந்த வாரத்தில் இன்விடேஷன்ஸ் எல்லாம் வந்துடும். எத்தனை பேர்த்து கூட்டிகிட்டு வர முடியுமோ கூட்டிகிட்டு வாங்க. இதெல்லாம் பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர். ஆக்சுவலாக இந்த ரத யாத்திரா கலந்துக்கிறது, இப்போ ஸ்பெஷல் லெக்சர்ஸ் சொன்னாலே 25ஆம் தேதி, இதெல்லாம் பகவான் அனுகிரகத்தில் வருது. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணத்தான் செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரியலைசேஷனில் வரும், சும்மாலாம் வராது. ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.